லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு சினாரியோ சொல்லிட்டு. அந்த சினாரியோவில் ஷாக் அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். எப்படி ஷாக் அடிக்கும்? நம்ம தான் அதை மிதிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி எனக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கொஸ்டின் தான் அது. அது எப்படி ஷாக் அடிக்கணுங்கிறத நான் டெக்னிக்கலாக சொல்லட்டுமா? அது எப்படி ஷாக் அடிக்குதுன்னா, அந்த ஹை வோல்டேஜ் வயரை அருந்து தரையில் விழுகுது, ஒரு ட்ரையான தரையில் விழுகுது. அப்படி விழுகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வயரை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அந்த வயரை சுற்றியே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வயருக்கு பக்கத்தில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அந்த வயரை விட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கோம், நார்மலாக நடக்கிறோம், அந்த வயரை ஃபேஸ் பண்ணி நடக்கும்போது நம்ம ரைட் கால் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் கால் அப்போ பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம ரைட் கால் ஹை வோல்டேஜை ஃபேஸ் பண்ணி இருக்கும், அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட் காலில் அதிகமாக இருக்கும். லெஃப்ட் காலில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட் காலை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். நம்ம வெளியே அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிரும். லெஃப்ட் காலிலிருந்து ரைட்டு காலுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். ஷாக்னா சாதாரண ஷாக் கிடையாது, உயிரிழப்புகள் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதிலிருந்து எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும், இதுக்கு ஒரு வழி இருக்குது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.